அவராலே இந்த நாள் இந்த நிகழ்ச்சி வழியாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம். இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். எபேசியர் 12ஆம் அதிகாரம், அதிலே 12ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதியை நான் வாசிக்கிறேன். நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். எதுன்னு? அவருடைய சுதந்திரராகும்படி நாம் தெரிந்து கொள்ளப்பட்டோம். அவருடைய சுதந்திரம் என்பது அவருடைய பாரம்பரிய சொத்து. அதுக்கு நாம் சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். பாருங்க, ஒன்றும் இல்லாத நம்முடைய வாழ்க்கை. தாவீது ஒரு சங்கீதத்தில் இப்படி சொல்றார், நானோ சிறியவன் எளியவன், எனக்கும் வாழ்வளித்தீர், என்னை உயர்த்தினீர். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற மெய்யான ஒளி நம்முடைய ஆண்டவரான இயேசு கிறிஸ்து. பாருங்க, நீங்களும் நானும் அவருடைய சொத்து உரிமையிலே. அவருக்கு சொத்து மதிப்பு யாருன்னா கணக்கிட முடியுமா? அவர் எவ்வளவு பெரிய தேவன், எவ்வளவு வல்லமை உள்ள தேவன். அவருடைய சொத்து உரிமையை யாருன்னா கணக்கு பார்க்க முடியுமா? யாருமே பார்க்க முடியாதுங்க. ஏன்னா அது யாராலும் எண்ணி முடியாது. அந்த சொத்து உரிமையிலே நீங்களும் நானும் பங்குள்ளவர்களாய். பார்த்தீங்களா, ஆண்டவருடைய அன்பு. வெறும் கிறிஸ்தவர்கள் ஏதோ சர்ச்சுக்கு போறாங்க, ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு ஆக்கி அரிச்சு சாப்பிடுறது கிறிஸ்தவம் இல்லை. கிறிஸ்தவம் என்பது அந்த சுதந்திரத்தில் நீங்களும் நானும் பங்கு உள்ளவர்கள் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சுதந்திரத்தில் நாம் பங்கு உள்ளவர்கள். வேதம் சொல்லுகிறது, சுதந்திரராகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது. பாருங்க, இந்த சத்திய வசனத்தை கேட்டு நீங்கள் விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவினால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். பாருங்க, அந்த சீல். ஒரு பொருளை வாங்குறோம் ஒரு கடையில அப்படின்னா நம்ம கேரண்டி வாரண்டி எல்லாம் கேட்போம். எவ்வளோ வருஷம் இதுக்கு இந்த பொருள் எவ்வளோ வருஷத்துக்கு நீங்க வாரண்டி கொடுப்பீங்க? அவன் சொல்றான் 1 வருஷம். சில பொருளெல்லாம் இந்த வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜ் இதெல்லாம் வாங்கும்போது 10 வருஷம் அப்படின்னு சொல்லுவான், 20 வருஷம். பாருங்க, அதை கேட்கும் போதே நமக்கு ஒரு நம்பிக்கை, அந்த பொருளை வாங்கலாம். அது 20 வருஷம் நமக்கு கேரண்டி கொடுக்குறாங்க. அதுக்கு ஒரு சீல் அடிச்சு தருவாங்க. ஒரு 2 வருஷத்துக்கு சீல் அடிச்சு தருவாங்க. இந்த பொருளை எப்போ வாங்குனீங்க, அது கேரண்டி. இப்போ இந்த சொத்து உரிமைக்கு நீங்களும் நானும் பங்கு உள்ளவர்கள் என்பதுக்கு என்ன கேரண்டி அப்படின்னா, வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவினால் முத்திரை போடப்பட்டிருக்க. நீங்க எல்லாரும், நம் எல்லாரும் பரிசுத்த ஆவினால் முத்திரிக்கப்பட்டிருக்கிறோம். சீல் போட்டார், கேரண்டி போட்டார். என்னன்னா, நீங்களும் நானும் தேவனுடைய சொத்து உரிமைக்கு பங்கு உள்ளவர்களா இருக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அதனால இந்த மாதிரி வார்த்தைகள் நீங்களும் நானும் தியானிக்கணும். சும்மா ஊர் உலகத்துல இருக்கிற வேண்டாத கதைங்க, வேண்டாத பேச்சுங்க, தேவையில்லாத காரியங்களை தலையில போட்டு சிந்திச்சு பேசி அதெல்லாம் பண்ணுகிறதுனால கிறிஸ்தவ வாழ்க்கையில அநேகர் இன்னைக்கும் பிச்சைக்காரர்களா இருக்கிறோம். ஐயோ, நான் நாளைக்கு என்ன பண்ணுவேன்? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசி கிட்ட போனா அந்த விசுவாசிக்கு இருக்கிற அந்த விசுவாசமே செத்து போயிடும். அந்த அளவுக்கு இன்னைக்கு ஒரு நெகட்டிவ் தாட், ஒரு எதிர்மறையான பேச்சுகள் நீ கிறிஸ்தவர்களுக்குள்ளே இருக்கிறது. பாருங்க, வேதம் சொல்லுகிறது, பக்திக்கு விருத்திக்கு எதுவான நல்ல வார்த்தை உண்டானால் அதை பேசு, இல்லைன்னா வாயை மூடு, பேசாத என்று வேதத்திலே நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த நாட்களில் கெட்ட வார்த்தை என்பது என்ன? தேவனுக்கு வியற்பமா பேசு. நீங்க ஒரு காரியத்தை பார்த்துட்டு அது ரொம்ப பெருசா, ஐயோ இந்த பிரச்சனை என்ன பண்ணுவேன் நீ அது பேசுனீங்கனால நீங்க அவிவிசுவாசி. நீங்க தேவனுக்கு விரோதமாய் அவரை நீங்க மட்டுப்படுத்துறீங்க. உன் சர்வ வல்லவரை, இந்த உலகங்களை படைத்த தேவனை நீங்க மட்டுப்படுத்துறீங்க. அதனால அவரை கேவலப்படுத்துறீங்க என்பதுதான் அதனுடைய அர்த்தம். பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்திலிருந்து அவர்கள் புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் 10 விதமான அற்புதங்களை செய்து அடையாளங்களை காட்டி அவளை அங்கிருந்து கொண்டு வர்றார். சிவந்த சமுத்திரத்தை ஆண்டவர் 2ஆக பிளக்கிறார். அவங்க எல்லாம் நடந்து போறாங்க, வெட்டாந்தரையில நடந்து போறாங்க.
அந்த 6 லட்சம் புருஷர்கள், ஏறக்குறைய 20-30 லட்சத்துக்கு மேல உயிரினங்களும் மிருகங்களும் மனிதர்களும் அந்த நாட்களில் புறப்பட்டு வந்தார்கள். இந்த ஜனங்க எல்லா இடத்துலயும் ஆண்டவருடைய அற்புதத்தையும் அடையாளத்தையும் கண்டாலும் சில நேரத்துல அவங்க சொன்ன வார்த்தை என்ன? ஐயோ, அந்த கானான் தேசத்துல ராட்சதர்கள் இருக்கிறார்கள், ஐயோ நாங்க என்ன பண்ணுவோம், அவர்கள் முன்பாக நாங்க வெட்டுக்கிளிய போல இருப்போம். இந்த வார்த்தை ஆண்டவருக்கு ரொம்ப வேதனையானது. இந்த வார்த்தை நிமித்தமே, இந்த அவிவிசுவாசம் அழுவுறது நிமித்தமே அவர்கள் கானானுக்குள் பிரவேசிக்காமல் அவர்கள் வனாந்திரத்திலே மாண்டு போனார்கள். கிறிஸ்தவர்களாகிய நாம், நம்முடைய உரிமை என்ன, கிறிஸ்துவுக்குள்ளே நம்முடைய நிலை என்ன, பொசிஷன் இன் கிரைஸ்ட் ஜீசஸ், அவருக்குள்ள கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே நம்முடைய அந்தஸ்து என்ன, நம்முடைய நிலை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளவில்லை என்றால் என் ஜனங்கள் என்னை அறியாமல் சங்காரமாகிறார்கள், சிறைப்பட்டு இருக்கிறார்கள். அதனால இந்த நாட்களில நீங்களும் நானும் சொத்து உரிமைக்கு பங்கு உள்ளவர்கள். அதுக்கு அடையாளம் என்ன? பரிசுத்த ஆவியின் கேரண்டி. ஆண்டவர் நமக்கு பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். அதனால இந்த வார்த்தையினால் நீங்க பேசுங்க, இந்த வார்த்தையினால் தேற்றுங்க. நீங்க இந்த வார்த்தையை பிடித்து கொண்டு இந்த பூமியிலே நீங்கள் சுதந்திரவாளிகளாய் நிமிர்ந்து நடக்கக்கூடியவர்களாய் நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய வார்த்தைகள் மாறட்டும். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலியமாய் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.